குலசாமிக்கு விரதம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டை எப்படி சுத்தம் செய்யணும்? இன்னைக்கு அதான் நான் அறிஞ்சத அறிவோம் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். எல்லாரும் அதானங்க செய்றாங்க. வீட்ட சுத்தம் பண்றாங்க, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறாங்க. ஆ எல்லாம் விரதம் பிடிச்சு விரதம் இருக்கிறானுங்க. புதுசா நீங்க என்னங்க சொல்ல போறீங்க? அப்படின்னு கேட்கலாம். நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்கள். அன்றைய காலங்கள்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, வீடு அளவான வீடா இருக்கும், மண் வீடா இருக்கும். இப்ப என்ன பண்ணுவாங்க, வருஷம் தவறாம வெள்ளை அடிப்பாங்க. அந்த காலத்துல இந்த சுண்ணாம்பு கல்ல வாங்கி அதை இறுத்து, அந்த சுண்ணாம்பு எடுத்து எல்லா பக்கமும் நல்லா வெள்ளை அடிச்சு, நல்லா வீட்ட சாணி போட்டு நல்லா மொழுகி, எல்லா பக்கமும் மொழுகி, அதே சமயம் வீட்டு நிலையில நல்லா மஞ்சள் குங்குமத்த தடவி, அதுக்கப்புறம் தான் போய் அவங்க ஏதாவது ஒரு பக்கத்துல இருக்க புண்ணிய ஸ்தலங்கள்ல போய் சாமிய கும்பிட்டு, பரிபூரணமா அங்க விரதமோ, கங்காணமோ கட்டிட்டு வீட்டுக்கு தீர்த்தம் எடுத்துட்டு வந்து விரதம் பிடிப்பாங்க. அப்ப அந்த விரதம் பிடிக்கிற வரைக்கும், விரதம் நிறைவு செய்ற வரைக்கும் அந்த வீடு மணக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய தாத்தன், பாட்டன் காலங்கள்ல, வீட்ல அந்த மாட்டு சாண அந்த வாசம் இருக்கும். அந்த வாசம் எப்படின்னா, அது ஒரு தெய்வீகமான ஒரு ஒரு உணர்வ குடுக்கும். அப்ப அவங்க போடுற அந்த அரிசி மாவு கோலங்களும், எப்படி சொல்றது அப்படின்னா, நம்ம சாமி நம்ம பக்கத்திலேயே நெருக்கமா இருக்கிற மாரி நம்மள உணரச் செய்வாங்க. வசதி இல்ல, ஆடம்பரம் இல்ல. ஆனா இருந்தாலும், அன்றைய அந்த வாழ்ந்த அந்த வாழ்க்கை தடங்கள் வந்து நமக்கு நம்மளால மறக்க முடியாது. பசுமரத்தாணி போல் அப்படியே நெஞ்சில பதிஞ்சு நிக்கும். ஆனா இப்ப அப்படி செய்றோமா? செய்றாங்க. இப்பயும் நெறைய கிராமப்புறங்கள்ல அப்படி இருக்கிற பெருமக்க, நல்லா வீட்ட வெள்ளை அடிச்சு, சுத்தம் செஞ்சு, கொத்தங்கோமியம் தொளிச்சு, மா 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 மாவில வேப்பில தோரணம் கட்டி, சாமிக்கு நிலையில ஒரு மஞ்ச துணியில எலுமிச்சம் கட்டி, காணிக்கை வச்சு, அதெல்லாம் நெறைய பிடிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த பதிவுல, நம்ம இன்றைய காலகட்டங்கள்ல நாம என்ன செய்யணும்? நம்ம வீட்ட எப்படி சுத்தம் செய்யணும்? அப்படிங்கிறத நானு அறிவோம் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அன்றைய காலங்கள்ல வீடு சிறுசா இருந்துச்சுங்க. இப்பல்லாம் வீடு பெரிய பெரிய வீடா இருக்கு. நாங்க மாடி வீட்ல இருக்கோம். வெள்ளை அடிக்கணும்னாலே கிட்டத்தட்ட 10, ரூ. 20, ரூ. 30 செலவாயிரும்லங்க. அப்புறம் எப்படிங்க அதெல்லாம் சாத்தியம்? அப்படின்லாம் நெறைய சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தான் எப்படி சொல்றது அப்படின்னா, தர்ப்ப புல்லுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த தர்ப்பம் இருக்குல்ல, அந்த தர்ப்ப வாசத்த அந்த வெள்ளை அடிக்க முடியாம இருக்கிற ஒரு சூழ்நிலையில, அந்த தர்ப்ப வாசத்த அதாவது நெறைய இந்த நாட்டு மருந்து கடைகள்ல, நெறைய இது மாதிரியான கடைகள்ல அந்த தர்ப்ப கிடைக்கும். அந்த தர்ப்ப புல்லும்பாங்க. நெறைய ஹோமங்கள்ல ஐயர்கள்லாம் அவங்க வளர்த்து அந்த தர்பையில தான் எப்படி சொல்றதுன்னா, அந்த மை வைப்பாங்க. அந்த யாக மை தயார் செய்து அத வைப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வீட்ட வெள்ளை அடிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில, வீட்ல இருக்க அழுக்கு துணிகள, தீப்பிடித்த துணிகள எல்லாத்தையும் அகற்றி, வீட்ட நல்லா சுத்தம் செஞ்சு, நல்லா துடைச்சு, நல்லா கொத்தங்கோமியத்த நல்லா தொளிச்சு, மாவில வேப்பில தோரணம் கட்டி, நல்லா குலசாமிக்கு ஒரு காணிக்கைய எடுத்து வச்சு, என்ன பண்ணணும்? தர்பைய நாம வாங்கிட்டு வந்து, அந்த தர்பையோட வாசம் தர்பைய நம்ம சாம்பிராணி போடுவோம் பார்த்தீங்களா? சாம்பிராணி போடுற அந்த அந்த நெருப்பு கங்கு நம்ம தயார் செய்வோம்ல, அந்த கங்கு தயார் செஞ்சு அந்த தர்ப்ப புல்ல அது மேல வச்சாலே, அந்த வாசம் எல்லா பக்கமும் மூலை, முடுக்கு எல்லா பக்கமும் அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, விரதம் பிடிக்கிற வீடு 100% முழுமையான சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில, அந்த தர்ப்ப வாசங்கிறது என்னன்னா, எல்லா மூல, முடுக்கு எல்லா பக்கமும் போயிரும். சந்து, பொந்து, சின்ன சின்ன ஓட்டை எல்லா இடத்துக்கும் போயிரும். அப்ப நிறைவான ஒரு சுத்தத்த, அந்த ஒரு அழகான அந்த தர்ப்ப வாசம் நமக்கு குடுக்கும். அப்ப அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, ஏன் செய்றோம்? எதுக்கு செய்றோம்? அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம குலசாமி கோயிலுக்கு நாம விரதம் பிடிச்சுட்டோம் அப்படின்னா, சாமிய அந்த தெய்வத்த நாம உடல்ல சுமப்போம். மாலை போடுற வீடாக இருந்தாலும் ஐயப்பன்மாரு, முருக பக்தர்கள், குலசாமி, அம்மனுக்கு. அப்ப அந்த தெய்வத்த நெனச்சு கங்கணம் கட்டுவது, மாலை போடுங்கிறப்ப, அந்த தெய்வம் வாசம் செய்யிற இடமா நம்ம வீடு இருக்கும். அப்ப அதாவதுங்க இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்டின்னா, நம்ம வீடு இருக்கு அப்டின்னா, நம்ம வீட்ல வந்து சுத்தமானவங்க வருவாங்க. ஒரு சில நேரம் அசுத்தமானவங்க வருவாங்க. நம்மள அறியாம ஒரு சில தவறுகள் நடக்கும். அப்படி நம்மள அறியாம நடக்கிற அந்த தவறுகள் வந்து நமக்கே தெரியாம போயிரும். அப்படி அந்த விஷயங்கள கூட நமக்கு தெரியாத அந்த எதிர்மறை கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை சக்திகள கூட நம்மள அழகா அதிலிருந்து பாதுகாக்கிறது தான் அந்த தர்ப.
அந்த தர்ப்ப வாசம். அதைத்தான் தவறாம செய்யணும். இதை எல்லா இடங்கள்லையும் செய்வாங்களான்னு தெரியல. அதை நினைவு கூறணும் இந்த பதிவுல. அப்ப குலசாமி கோவிலுக்கு நம்ம வீட்டை வெள்ளை அடிக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நாம் கர்ப்ப வாசத்தை நாம் அதை அதன் மூலமாக நாம் சரி செய்ய முடியும். சரிங்க, இது ஒன்று. இப்போல்லாம் சாணம் எடுத்து, மாட்டு சாணம் எடுத்து யாரும் வாசல் தெளிக்கிறாங்களா? இல்லை. காலையில் எழுந்து இருக்காங்க கிராமங்களில், அந்தந்த எல்லா இடங்களையும் பெரும்பாலான இடங்கள்ல இருக்காங்க. ஆனால் நகர்ப்புறங்களில் அது மாதிரி சாணம் எடுத்தால் சாணம் கிடைக்காது. எங்கே போய் எப்படி எடுக்கிறது? அப்போ அது 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 என்னங்க, அதை எப்படிங்க சரி பண்ண முடியும்? அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அனுதினமும் விரதம் பிடிச்ச 10 நாள், 20 நாள் அல்லது 30 நாள், 40 நாள் என்ன அப்படின்னா, நீங்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் போகிறீங்கல்ல, போய் தீர்த்தம் கொண்டு வருவீங்க. அந்த தீர்த்தத்தை அனுதினமும் காலை வாசல் தொளிச்ச பின்பு அந்த தீர்த்தத்தை உங்களுடைய வாசல்லையும், உங்கள் நிலையிலையும், உங்கள் வீட்லேயும் அந்த தீர்த்தத்தை நீங்கள் அனுதினமும் நீங்கள் விரதம் முடிகிற நாள் வரைக்கும் அதை நீங்கள் தொளிக்கணும். அப்போ சாணம், மாட்டு சாணம் கொடுக்குற அந்த பாதுகாப்பு கவசத்தை நாம் தொளிக்கிற தீர்த்தம் நம்ம வீட்டுக்கு கொடுக்க ரொம்ப சுத்தமாக நாம் வச்சுக்கிறோம். சரிங்க, இது 2. ஒன்று தர்ப்ப, இன்னொன்று தீர்த்தம். சரி, வேற என்ன அப்படின்னா, அனுதினமும் சாமியை நினைக்கணும், சாமியை கும்பிடல. குலசாமின்னா நம்ம கடுமையான விரதம் இருக்கணும். சாமியாடி பெருமக்கள் அப்படின்னா என்ன பண்ணணும்? துண்டை விரிச்சும் அல்லது முந்தைய விரிச்சும் அன்றைய காலங்கள்லாம் அப்படித்தான் இருந்தாங்க. இப்போ அது மாதிரி இருக்காங்களா? இருக்காங்க. இருந்தாலும் 100க்கு 100% இருக்காங்களா அப்படிங்கிற உறுதி நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அனுதினமும் அந்த தெய்வத்துக்கு ஏற்ப, அந்த தெய்வம் விரும்புகிற அந்த சாம்பிராணி வாசமும், அந்த தெய்வத்துக்கு விளக்கும் தவறாமல் காலையிலையும் மாலையும் மணி அடித்து நம்ம வீட்டில் கொடுக்குற அந்த தீபாராதனையும் தவறாமல் செய்யணும். 21 நாள் விரதம் பிடிச்சிருக்கீங்க, காப்பு கட்டியிருக்கீங்க, காப்பு கட்டி முடிக்கிற வரைக்கும் தவறாமல் அந்த பூசை, ஒரு ஆலயத்தில் எப்படி பூசை நடக்குமோ அதே மாதிரி உங்கள் பூஜை அறையில், உங்கள் பூஜை ரூமில் இந்த பூசை நடக்கணும். எல்லாரும் போய் சாமியை கும்பிடணும். தூங்கி எந்திரிச்சா கையால் மூஞ்ச கழுவிட்டு போய் நெத்தியில் விபூதி எடுக்கணும், சந்தனம் எடுக்கணும், குங்குமம் மணந்துக்கிட்டே எந்த நேரமும் தன்னுடைய நெற்றியில் விபூதி, சந்தனம், குங்குமம் இருந்துக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும் அப்படின்னா, தெய்வ சக்தியை நெருக்கமாக நம்ம உணர முடியும். அந்த தெய்வ சக்தியை நாம் உணர்றதுக்கு தான் நாம் இதெல்லாம் செய்கிறோம். நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு செய்கிறதுக்கு அல்ல. உங்கள் சாமியை நீங்கள் முழுமையாக உணரணும்னா இதெல்லாம் செய்யணும். சாமி கண்டிப்பாக வருங்க, கண்டிப்பாக வரும். உங்கள் தெய்வம் உங்கள்கிட்ட வராமல் வேற எங்கே போக போகுது? அப்போ நாம் இருக்கிற வீடை எப்படியெல்லாம் நாம் வச்சுக்கிறணும், தெய்வத்துக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுங்க. எல்லா விஷயம் தெய்வம் சுத்தமான இடங்கள்ல தான் அந்த தெய்வம் குடிகொள்ளுங்கிறதுக்கு அந்த சுத்தத்தை நம்ம வீட்டில் நாம் அதை சரியாக செய்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த சாமி சம்மணங்கால் போட்டு உட்காரும். சரிங்க, அதை எப்படிங்க நாம் உணர முடியும்னா, அந்த சாமி பேசுமே, கனவுல பேசும், அசரீரி வாக்கில் பேசும். அந்த சாமி உங்களால் உணர முடியும். அதாவது விரதம் பிடிச்ச நாட்களில் மட்டும் எவ்வளவு மன அழுத்தம் இருந்தாலும் அவ்வளவு மன அழுத்தத்தையும் அந்த சாமி உங்களுக்கு தீர்த்து கொடுக்குங்க. விரதம் பிடிச்ச நாட்களுக்கும் விரதம் பிடிக்காத நாட்களுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கும். என்னென்ன வேறுபாடு இருக்கும் தெரியுமா? ஒன்றும் மன அழுத்தம் குறையும், பணத்தை அதிகமாக விரயம் பண்ண மாட்டான். எப்படி நல்லா எப்போதுமே, அதாவது இந்த பாசிட்டிவாக நல்லது நடக்கிற விஷயங்களாகவே நம்ம யோசிப்போம். தெய்வத்தை பரிபூரணமாக நம்ம நேசிக்கிறதுனால அந்த தெய்வத்தோட அதனுடைய சக்தியை நாம் அப்பப்போ நாம் உணர்வோம். ஒரு உடம்பு மனமும் ஒரு மகிழ்ச்சி கொள்ளும். இந்த எல்லா விஷயங்களையும் நாம் எப்போ உணர முடியும்னா, விரதம் பிடிச்ச நாட்களில் தான் உணர முடியும். மற்ற நாட்களில் உணர முடியாது. அதை விட முக்கியமானது ஒன்று அப்படின்னா, உடல் ஆரோக்கியப்படும். சரியான நேரத்தில் நாம் உணவு எடுப்போம். நல்லா அனுதினமும் நம்மளுடைய உடலை சுத்தமாக நாம் வைப்போம். அப்போ சரியான நேரத்தில் எழுவோம். நல்ல நல்ல பேச்சுவார்த்தைகளை, பழக்க வழக்கங்கள், நல்ல ஆலயங்கள், இது மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கும்போது ஒரே ஒரு விஷயந்தாங்க, மனுஷனா பிறக்கிறியா, கண்டிப்பாக நீ வருஷத்துக்கு 1 தடவையாவது 2 தடவை நீ விரதம் பிடிக்கணும். அது யாருக்காகவே நீ, அது உன்னுடைய நலனுக்கு, உன் குடும்ப நலனுக்கு, உன் வீடு நலனுக்கு. அந்த விரதம்ங்கிறது உன்னையே ஆரோக்கியப்படுத்தும், உன் வீட்டை ஆரோக்கியப்படுத்தும், உன் பிள்ளைகளை ஆரோக்கியப்படுத்தும், உன் வளர்ச்சியை அதிகப்படுத்தும், நல்ல நோய் நொடிகளை போக்கி கொடுக்கும், நல்ல மன உறுதி, நம்பிக்கையை, வாழ்க்கையோட மகிழ்ச்சியை புரிய வைக்கும். அதுக்காகவே விரதம் பிடிக்கணும். சாமிங்கிறது 2ஆம் பட்சமாக கூட நம்ம வச்சுக்கலாம்.
விரதங்கிறது ஏன் அப்படின்னா, நம்மளுடைய நலனுக்காகத்தான் எல்லாமே. நாம என்னதான் கடுமையான விரதம் சாமிக்கு இருந்தாலும், அது நமக்கு நலனா தான் இருக்கும். அதனால இந்த பதிவின் மூலமா, குலசாமிகளுக்கு விரதம் பிடிக்கிற பெருமக்களுக்கு இத நினைவு கூர ஆசைப்படுறேன். தவறாம செய்யுங்க. செஞ்சு பாருங்களேன். தெய்வத்த உங்களால முழுமையா அன்றைய காலங்கள்ல உங்களுடைய முன்னோர்கள் உணர்ந்த மாரி நீங்க உணர முடியுங்க. சத்தியமான உண்ம. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.